கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையால் நாமளும் நல்லவர்களாய் இருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். ஆகையால் நம்மளும் கர்த்தரை நேசிக்கிறவர்களாய் இருப்போம். ஆமென். இந்த வாய்ப்பை கொடுத்த தலைமைத்துவ பாஸ்டருக்காக ரொம்ப நன்றி, பாஸ்டர் கந்தனுக்காக நன்றி, மற்ற இங்கே இருக்கிற சபையில் இருக்கிற மூப்பர்கள் இந்த நாளை நீங்கள் ஒழுங்கு செய்ததுக்காக நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆமென். நம்மளுடைய நேரத்திலே ஒரு முக்கியமான நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். அதுதான் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்பது. ஹல்லேலூயா. 1000 மனிதர்களுடைய வார்த்தையை சத்தத்தை கேட்கிறத காட்டிலும் தேவனுடைய வார்த்தையை சத்தத்தை கேட்பது மிகுந்த சிறந்த ஒரு காரியம். ஆமென். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையில அவருடைய சத்தத்தில் ஜீவன் உண்டு. ஆமென். அந்த ஜீவன் நம்மளை புதுப்பிப்பதற்கு, நம்மளை ஆசீர்வதிப்பதற்கு வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. ஆகையால் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் தயார் செய்வோம். ஆனால் நாம் இன்றைக்குடைய தலைப்புக்கு போவதற்கு முன்பதாக, போன வாரம் எத்தனை பேர் ஆராதனைக்கு வந்திருந்தீங்க? எழுத்துக்குங்க பார்ப்போம். சரி, வந்திருந்தீங்கன்னா உங்களை பார்த்து ஒரு கேள்வி. சிஸ்டர், என்ன தலைப்பு சிஸ்டர்? போன வாரம் உங்கள் மத்தியில் போதகர் செல்வின் எதை குறித்து போதித்தார்? அவங்க மட்டும் பதில் சொல்லிட்டோம். ஓகே, மறந்தாச்சு. வேற யார் இருக்கீங்க? வேற யார்? ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்த 3 பூக்களை குறித்து அவர் பேசினார். ஆமென். என்னது? மீட்பு, மன்னிப்பு, ரட்சிப்பு. ஹல்லேலூயா. பொதுவாக சகோதரிமார்களுக்கு கணவனோ இல்ல அவங்களுடைய நண்பர்களோ பூவை கொடுத்தா அந்த பூவை பார்த்து அவங்க சந்தோஷப்படுகிற நாட்கள் உண்டு. ஆமென். ஆனால் அதை காட்டிலும் இன்றைக்கு போன வாரம் வசனத்தில் ஆண்டவர் மனிதனுக்காக வைத்திருக்கிற அநேக பூக்கள்ல 3 விதமான பூக்களை குறித்து உங்க மத்தியிலே அந்த போதகர் பேசினார். ஆமென். என்ன பூக்கள்? மீட்பு, மன்னிப்பு. மீதி இருக்கிற என்ன பூக்கள் இருக்கு? வேற என்னெல்லாமோ பூக்கள் இருக்கு. வீட்டில் போய் சிந்தித்து எழுதி கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தருக்குள் நம்மளுக்கு எத்தனை பூக்கள் உண்டு என்று என்ன செய்யுங்க? வீட்டில் போய் கொஞ்சம் ஹோம்ஒர்க் செய்யுங்க. ஒருவேளை இன்னைக்கு போனோடனே சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒன்றும் இருக்காதுல்ல, உண்டை கறக்கும் விடுறதுக்கு முன்பதாக உட்கார்ந்து கொஞ்சம் என்ன செய்யுங்க? இதை குறித்து சிந்தித்து எழுதி கொள்ளுங்கள். ஆமென். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற செய்தி என்னதென்றால் அதோட தொடர்ச்சி. ஹல்லேலூயா. நாம் போன வாரம் அவர் உங்க மத்தியில் இந்த விதமான மீட்பை குறித்து, இந்த பாவம் மன்னிப்பை குறித்து, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்கிற ரட்சிப்பை குறித்து அவர் அழகாக பேசினார். ஆமென். நீங்க கேட்கலாம், எப்படி பார்த்த? நீங்க தான் இங்க இல்லையா, எப்படி உங்களுக்கு தெரியும்? நாங்கள் எப்பவுமே ஆவியில் நாங்கள் கனெக்ட் பண்ணிக்குவோம். ஓகே. ஆகையால் தொடர்ந்து அதோடைய நோக்கம் என்ன? ஆமென். ஆண்டவர் எதற்காக என்னை மீட்டு கொண்டார்? ஆண்டவர் எதற்காக என்னுடைய பாவத்தை மன்னித்தார்? எதற்காக அவர் என்னை ரட்சிப்புக்குள் என்னை வழி நடத்தினார்? இதோட தெய்வீக நோக்கம் என்ன என்ற சில முக்கியமான காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆமென். என்னுடைய தலைப்பில் 5 காரியம் நான் அதில் கொடுத்திருந்தேன். நிச்சயமாக நம்புறேன், கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் 5 காரியத்தையும் சொல்லி முடிக்க முடியாது. நாம் தெரிஞ்ச அளவுக்கு நாம் பார்த்து நாம் கற்றுக்கொள்வோம். மித்ததை செல் மீட்டிங்கில் என்ன செஞ்சீங்க பார்த்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். ஆமென். கர்த்தர் நம்மளோடு இருப்பாராக. சரியா? சார், முதல் காரியம் நாம் பார்க்க போகிறது, என்னோடு சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். வேதத்தில் லூக்கா 15ஆம் அதிகாரம் வசனம் 11 24 வரை நாம் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை. ஆமென். என்ன கதை? யாராவது சொல்ல முடியுமா? ப்ரோடிகல் சன். தமிழில் சொல்லப்படானது கெட்ட குமாரனுடைய கதை. ஆமென். இந்த கதையில் நாம் பார்க்கிற அநேக நேரத்தில் நாம் கெட்ட குமாரனுடைய கதையில் அந்த மகனை பற்றி நாம் பார்த்துருக்கிறோம். ஆமென். ஆனால் அதுக்கு மேலாக அந்த கதையில் நாம் இருக்கிற ஒரு காரியம் என்னதென்றால், அது பிதாவுடைய இதயத்தையும் மனிதனுடைய குணத்தையும் காட்டுகிற ஒரு காரியமாய் நாம் பார்க்கிறோம். ஆமென். ஆகையால் நாம் இந்த ஆண்டவர் என்னை மீட்டு கொண்ட இந்த காரியத்தை நான் புரிந்து கொள்வதற்கு முன்பதாக ஆண்டவருடைய மீட்கொள்ள இருக்கிற சில காரியத்தை நாம் முதலாக பார்ப்போம். ஆமென். மனிதனுடைய இயல்பு, the human nature. ஆமென். ஹல்லேலூயா. தெய்வீக சுபாவமும் நம்முடைய மனிதன் சுபாவமும் அந்த கதையில் நாம் பார்க்க போகிறோம். ஆமென். ஆண்டவர் மனிதனை
அவர் எதிலிருந்து மீட்டு கொண்டார் என்றால், மனிதனை மனிதன் சுவாபத்தில் இருந்து நாம் தெய்வீக சுவாபமாய் மாற வேண்டும் என்றுக்காகவே அவர் என்ன செய்கிறார்? நம்மளை மீட்டுக் கொள்கிறார். ஆமென். ஆகையால் சில காரியத்தை நாம் பார்த்து தெரிஞ்சு கொள்ள போகிறோம். எந்த விதமான சுவாபத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை மீட்டுக்கொள்ள முதலாவது விரும்புகிறார். ஆமென். தெய்வீக சுவாபமும் நம்முடைய ஜென்ம சுவாபம் என்று சொல்லுவோம். ஆமென். ஜென்ம சுவாபம்னா our nature. Okay, we have our nature attitude and we have got godly attitude, or human nature and godly nature. இதுதான் நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். முதலாவது என்னோட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். லூக்கா 15ஆம் அதிகாரம் வசனம் 12. ஒரு வாசிக்க கேட்போம். வாசிக்கிறவங்க தயவுசெய்து மைக்கில் வாசிக்கப்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். ஆமென். மீண்டுமாய் வாசிப்போம். அதில் அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடியே அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். ஆமென். இதில் நாம் பார்க்கிற ஜென்ம சுவாபம் என்றால் என்ன? மனிதனுக்கு இருக்கிற என்னைக்குமே ஒரு சுவாபம், ஆண்டவரே எனக்கு கொடுங்கள், கிவ் மீ. ஆமென். இதுதான் நம்ம மனிதனுக்குள்ள இருக்கிற ஒரு தன்மை என்று இதில் நாம் பார்க்கிறோம். ஆமென். ஆனால் ஆண்டவருடைய நம்மளை மீட்டதுக்கு காரணம் என்ன? நாம் இந்த ஜென்ம சுவாபத்தில் நாம் இல்லாதபடி எப்போ வந்தாலும் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்போம்? நான் இன்னைக்கு மனிதனோட ஆசைக்கு இன்றைக்குமே முடிவில்லை. முதலாவது நம்ம கேட்போம், நல்லா படிக்கணும்னு கேட்போம். நல்லா படித்ததுக்கு அப்புறம் நல்லா வேலை வேணும்னு கேட்போம். நல்லா வேலை வேணும்னு கேட்டால் கையில் நல்ல ஒரு மனைவி வேணும்னு கேட்போம். நல்ல மனைவி கொடுத்ததுக்கு அப்புறம் நல்ல பிள்ளைகள் வேணும்னு கேட்போம். பிள்ளைகள் கொடுத்தது கையோட நல்லா அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு திருமணம் வேணும்னு கேட்போம். அந்த திருமணம் வந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு பேர பிள்ளைகள் வேணும்னு கேட்போம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனோட ஆசைக்கு கேட்பதற்கு அளவே இல்லை, அதுக்கு முடிவும் இல்லை. ஆமென். இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதனை அவர் மீட்டுக் கொள்கிற காரியம் என்னவென்றால், இந்த ஜென்ம சுவாபத்தில் இருந்து ஆண்டவர் உங்களையும் என்னையும் மீட்டுக் கொள்ள விரும்புகிறார். ஆமென். இந்த ஜென்ம சுவாபத்திலிருந்து மீட்டு கொண்டு தெய்வீக சுவாகத்தில் நம்மளை மாற்ற விரும்புகிறார். ஆமென். இதில் நம்ம பார்க்கிறோம், அப்பாவோட குணம் எப்படி இருக்கு. மகன் கேட்ட கையோட அப்பா என்ன சொல்றாரு? முடியாதுன்னு சொல்ல என்ன சொல்கிறாரு? வாரி தருகிறார். அது என்ன சுவாபம்? தெய்வீக சுவாபம். ஆமென். மனிதனுடைய சுவாபம் என்ன? கசி கசி கசி. கொடுங்கோ கொடுங்கோ, கொடுத்து கொண்டு இருங்கோ. ஆனா ஆண்டவருடைய சுவாபம் என்ன? தருகிறேன் தருகிறேன், தந்து கொண்டே இருக்கிறேன். என்னை தந்தேன், என் ஜீவனை தந்தேன், என் ரத்தத்தை தந்தேன். ஹல்லேலூயா. அது தெய்வீக சுவாபம். God wants to redeem us from our human nature to godly nature. Amen. இந்த சுவாபம் நம்மளுக்கு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனால் தான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்கிறார், வாங்கிற காட்டிலும் எது ஆசீர்வாதம்? உண்மையாகவே அப்படின்னா ஏன் நம்ம அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கோம்? மனித சுவாபம். ஆமென். எப்போ பார்த்தாலும் ஆண்டவர்கிட்ட எதுக்காக வரும்? கேட்கறதுக்காண்டியே ஒரு கூட்டம் வரும். அநேக ஜெப கூட்டத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பட்டியலே இருக்கும். செலவு ஜாமான் கடை பட்டியல் நீட்டமாக மேலே இருந்து கீழே வைக்க நம்பரை போட்டு வரிசையாக வச்சிருப்போம். தப்பு இல்லை, ஆண்டவர் கொடுக்கிறவர் தான். ஆமென். ஆனால் இன்னைக்கு என்ன பார்க்குறோம்? எதற்காக உங்களையும் என்னையும் ஆண்டவர் மீட்டு கொண்டார்? அந்த முதல் பூ, அந்த மீட்பு உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த மீட்புடைய நோக்கத்தை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ ஆகையால் நீங்களும் நானும் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். நாம் எல்லாமே இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்மளால சொல்ல முடிகிறது. என்னது?
ஆண்டவர் அவருடைய அன்பை கொடுத்தார், அவருடைய ஜீவனை கொடுத்தார், அவருடைய வாழ்க்கையை கொடுத்தார், அவருடைய சுகத்தை கொடுத்தார், அவர் நம்மளுக்காகவே பாடுகளை அனுபவிக்கும்படியாக அடிக்க கொடுத்தார் என்று நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஆமென். ஆனாலும் ஒரு விதத்தில் நம்ம சில நேரத்தில் இந்த ஜென்ம சோபத்தில் இருக்கிற மனிதர்கள் நாம் என்ன மறந்து போகிறோம் என்றால், ஆண்டவர் செய்த அத்தனை காரியமும் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது இருக்கிறது என்று மறந்து விடுகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. என்ன சொல்லுகிறோம்? அவர் ஆண்டவர், உண்மைதான். ஆனால் அவர் சாயலில் தானே உங்களையும் என்னையும் உருவாக்கினார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய சாயலில் தானே நம்மளையும் என்னையும் உருவாக்கினார். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்க என்று தானே சொன்னார். ஆமென். நான் செய்கிற காரியத்தை காட்டிலும் நீங்கள் பெரிய காரியங்கள் செய்வீர்கள் என்று தானே சொன்னார். ஆமென். இதை நாம் மறந்து போகக்கூடாது என்றுக்காகவே நம்மளை அவர் மீட்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை வைத்து ஒரு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய மீட்பை உடைய காரியத்தை நோக்கத்தை நாங்கள் மறந்து போகாதபடி இன்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எதற்காக? நாங்கள் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கேட்கிறத காட்டிலும் கொடுப்பது ஆசீர்வாதம். என்னத்தெல்லாம் நம்ம தேவனுக்கு கொடுக்க முடியும்? என்னுடைய பலத்தை அவருக்கு கொடுக்க முடியும். ஆமென். ஆண்டவர் என்னை சுகமா வச்சிருக்கிறார், அதற்காக பிறருக்கு நடந்து போய் சொல்லுவதற்கு எனக்கு என்ன கொடுத்திருக்காரு? பலத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். சற்று முன்பதாக டாக்டர் கூட நான் பேசியிருக்கிறேன். ஆமென். எப்படி அவருடைய மிஷன் ட்ரிப்பில் போய் ஒரு 20 கிலோமீட்டர் நடந்து போய் ஒரு சகோதரிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவர்கள் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்குள்ளார வருவது எவ்வளவு ஒரு நன்மையான ஒரு காரியம். ஆமென். அதை போவதற்கு அவர் பணத்தை அவர் கொடுத்திருக்க வேண்டும், நேரத்தை கொடுத்திருக்க வேண்டும், பலத்தை கொடுத்திருக்க வேண்டும், சுகத்தை கொடுத்திருக்க வேண்டும். ஆமென். ஆகையால் ஆண்டவர் நம்மளை நன்மையாய் நிரப்புவதற்கு என்ன காரணம்? நம்மளை மீட்டு கொள்வதற்கு என்ன காரணம்? நாம் கொடுப்பவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்மளுக்கு கொடுக்கிறதுக்கு அவருக்கு பிரச்சனையே இல்லைங்க. சொல்லுங்க, பக்கத்து பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறதுக்கு பிரச்சனையே இல்லை. அவர் தான் நம்பர் 1 கொடுக்கிறதுல வள்ளல். ஆமென். கொடுக்கிறதுல அவர் தான் வள்ளல், ஐஸ்வர்யவான். ஆமென். நம்ம வேதத்தில் சோலமனை பற்றி வாசிக்கிறோம், ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம், அதை குறித்து பெருமை பாராட்டுறோம். ஆனால் இது எல்லாத்திலும் காட்டிலும் சிறந்த ஐஸ்வர்யவான் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. எவ்வளவு எடுத்தாலும் என்ன செய்யாது? குறையாது. ஆகையால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பதுக்கு அவருக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம எங்கே இருக்குன்னு தான் பிரச்சனை. ஆமென். ஆனால் தான் ஆதியிலே ஆதாம் ஏவாளை படித்து சகல அதிகாரமும் யார்கிட்ட கொடுத்தாரு? ஆதாம் கிட்ட கொடுத்தார். ஆமென். கொடுத்ததுக்கு பின்பதாக என்ன ஒரு பிரச்சனைனா, இப்ப ஆண்டவர் ஆதாமை தேடி வர்றதுக்கு சூழ்நிலை மாறிடுச்சு. அதிகாரம் வருவதற்கு முன்பதாக, ஆசீர்வாதம் வருவதற்கு முன்பதாக மனித சுவாபம் என்னதென்றால் தேவனை தேடி போவோம். ஆண்டவரை எனக்கு இதை கொடுங்க. நல்லது, ஆண்டவர் கொடுப்பாரு. ஏன்னா அவர் யாரு? கொடுக்கிற வள்ளல், ஐஸ்வர்யவான். ஆனால் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ ஆதாமுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இப்போ யாரை தேட்டு போறா? ஆண்டவர் தேட்டு போறாரு, ஆதாமே நீ எங்கே? ஆகையால் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்முடைய மீட்புடைய நோக்கத்தை நீங்களும் நானும் சரியாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் இதை ஆண்டவர் நம்ம வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார்? மனிதனாய் பிறந்த நாம் சுலபமாய் மறந்து விடுவோம். ஆமென். போன வாரம் கேட்ட செய்தி தெரியல, நார்மல் தான் சிஸ்டர், வருத்தப்படாதீங்க. ஆமென். சிலவங்களுக்கு கேட்ட 1 மணி நேரத்தில் கேட்டாலே தெரியாது. ஒரு நாள் என்னோட சபையில் அப்படிதான் ஆராதனை முடிஞ்சு, ஆங்கில ஆராதனை முடிஞ்சு நாங்களாம் திருப்பி தமிழ் ஆராதனைக்கு போனோம். ஆங்கில ஆராதனை முடிஞ்சு கீழே வந்து கோப்பி கல்லில் உட்காந்து தண்ணி குடிச்சிருந்தோம். ஒரு 20 நிமிஷம் தான் வித்தியாசம். கிட்ட வந்து ஒரு வாலிபரை கேட்டேன், மேலே பாஸ்டர் எதை பற்றி பேசினாரு? ஓஹோ, நல்லா தான் பேசினாரு. ஆமாம், என்னையா பேசினாரு? நல்லதா, இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசினாரு. அப்போ சபையில் இயேசு கிறிஸ்து பற்றி பேசாமல் புத்தரை பற்றியா பேசுவாங்க? விடுற அந்த பில்டாப் இருக்கு பாருங்க. ஓகே,
இயேசு பற்றி தான் பேசினாராம், நல்லது தான் பேசியிருப்பாராம். இதை நான் கவுண்ட் பண்ணி கேஸா இல்லை சிந்திலா? ஆகையால் நம்ம மறந்து போகிறோம். ஆமென். ஜென்ம சுவாபம். அதனால தான் ஆண்டவர் வேதத்தில் நாம் மறந்து போகாதபடி நம்மளுக்கு வேதத்தில் வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். 10வதுக்கு ஆவி எது கொடுத்தாரு? இல்லை, ஆவியில் எறும்பி அப்படியே இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு போகிறதுக்கு பஸ்ஸா, அதுக்கு இல்லை. பரிசுத்த ஆவியினரை கொடுத்ததுக்கு நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு நினைப்பு ஊட்டுவார். யார் நினைப்பு ஊட்டாரு? நம்ம பக்கத்தில் இல்லவங்க நம்மளை மறந்துடலாம், நினைப்பு ஊட்டுவதுக்கு மறந்துடலாம். நம்ம வலது பக்கத்தில் இருக்க நம்ம நண்பன் அதை சொல்றதுக்கு மறந்துடலாம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உங்களுக்குள்ளார பரிசுத்த ஆவியானவரை நான் தருவேன். அவர் என்ன செய்வார்? உங்களுக்கு நினைப்பூட்டுவார். எதை நினைப்பூட்டுவார்? நான் சொன்னதை நீங்கள் மறந்து போயிருவீர்கள், அதை ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆமென். ஆகையால் நாம் வருத்தப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனாலும் அதுக்காகத்தான் ஆண்டவர் வசனத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய மீட்புடைய நோக்கத்தை நாம் என்ன செஞ்சு கொள்வோம்? சரியாக நாம் தெரிந்து கொள்வோம். ஆமென். 2வது ஒரு காரியம், லூக்கா 15:12. அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடியே அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். ஓகே, இப்ப மகனுக்கு ஜென்ம சோபம் என்னன்னா, என்ன வேணும்? ஆசீர்வாதம் வேண்டும். ஆனா என்ன வேணா? உறவு வேண்டாம். ஆனா ஆண்டவர் நம்மளை மீட்டு கொண்டதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளுக்கு ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஆஸ்தியில காட்டிலும் அவர் வேண்டும். ஆமென். சோ மனிதனுடைய இயல்பு, மனிதனுடைய சுவாபம் உடைய காரியம் என்னன்னா, நம்மளுக்கு இன்றைக்குமே என்ன வேணும்? ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் வேணும். ஆமென். ஆபிரகாம் மேல ஆசீர்வாதம் எனக்கு மேல வரணும் ஆண்டவரே, ஜெபிப்பது நல்லது. ஆமென். ஆனா அந்த ஆண்டவர் இல்லாதபடி நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம். ஆமென். அவருடைய ஆசீர்வாதத்தை காட்டிலும் அவரோடு இருக்கிற உறவு முக்கியம். ஆமென். சோ மகன் அவன் இந்த ஆஸ்திக்கு ஆசைப்படுறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஆஸ்தியை வைத்திருந்தால் நான் மகிமையாய் வாழ முடியும், தேவனுடைய ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் இருந்தால் நான் அருமையாய் வாழ முடியும். ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்குள்ளார இருந்துச்சுன்னா, அம்பானிக்கு இருக்கிற காசு எனக்கு இருந்துச்சுன்னா நான் நல்லா வாழ்வேன். அம்பானிக்கு இருக்கிற பணம் இருந்துச்சுன்னா நம்ம நல்லா தான் வாழலாம். ஆமென். அவருக்கு எத்தனையோ ரோஸ் ராய்ஸ் இருக்கு, அதில் ஒரு காடியாவது நான் வாங்கி ஓட்டிடுவோம் பாஸ்டர், நல்லதுதான். ஆனால் அவனுக்கு இல்லாதது நம்மளுக்கிட்ட இருக்கு, பிதாவோட இருக்கிற உறவு. ஹல்லேலூயா. ஆகையால் ஆண்டவர் நம்மளை உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டது எதுக்கு? அவர் ரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் அந்த விலையேற பெற்ற ரத்தத்தாலே நம்மளை மீட்டு கொண்டதுக்கு என்ன காரணம்? உங்களையும் என்னையும் தேவனோடு உறவுக்குள் வைத்துக் கொள்ளும்படியாக அவர் மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. அதுதான் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்கிற சிறந்த ஒரு ஆசீர்வாதம். ஆனால் தான் நாம் தைரியமாக நம்மளால சொல்ல முடிகிறது, நான் இன்று இந்த பூமியிலே மரித்தாலும் அவர் பரலோகத்தில் அவரோடு நான் இருப்பேன் என்று நம்மளுக்கு சொல்ல கொடுக்கிற அந்த நிச்சயம் என்ன? அம்பானி வீட்டில் இருக்கிற அந்த கோடிசுமான பணம் கிடையாது, ஆனாலும் அந்த உறவு. ஹல்லேலூயா. என் மேலே அதிகமிதமா இருக்கிற ஆசீர்வாதம் இல்லை, ஆனாலும் தேவனோடு இருக்கிற உறவு. ஹல்லேலூயா. அதிலிருந்து ஆண்டவர் நம்மளை மீட்டுக்கொள்ள அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இது தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஜென்ம சுவாபத்துக்கும் தெய்வீக சுவாபத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஆமென். God wants us to transform from the human nature into godly nature. ஆமென். ஹல்லேலூயா. வேற எதுக்காகவும் நம்மளை மீட்டுக் கொள்ளலங்க. கோடீஸ்வரன் இருந்தால் நல்லது, கர்த்தருக்காக கோடி கோடியா கொடுங்க. ஆமென். லட்சாதிபதியாக இருந்தால் நல்லது, ஆண்டவருக்கு லட்சம் லட்சமாக கொடுங்க. ஆனால் அதை காட்டிலும் அவருடைய உறவு.
அதை நம்ம பணத்தால் வாங்க முடியாது. ஆமென். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அந்த மகனுக்கும் பிதாவுக்கும் உள்ள வித்தியாசம். பிதா உறவை நேசிக்கிறவர், மகனோ ஆசீர்வாதத்தை நேசிக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த கால வேளையில் நீங்கள் அமர்ந்திருக்கலாம், ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டாரு, ஆனால் அப்படி ஒரு விதமான ஆசீர்வாதம் நான் இன்னும் காணலையே. கவலைப்படாதீங்க, அதோட மேலான உறவை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்பா பிதாவை என்று அளிக்கிற ஒரு உரிமையை உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் போது இயேசுவின் நாமத்தில் பேய்கள் தெரிச்சி ஓடும். ஹல்லேலூயா. இந்த அதிகாரம்லாம் எப்படிங்க நம்மளுக்கு கிடைக்கும்? அவர் மேலே இருக்கிற உறவுங்க. ஆமென். கோடி பணம் இருக்கலாம், ஆமென், எத்தனை கோடி செல்வம் இருந்தாலும் வீட்டில் நிம்மதி தருவதில்லை. ஆனால் தேவன் இருக்கிற வீட்டில் அவர் நிம்மதியை தருகிறார். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? ஹல்லேலூயா. அந்த மீட்டு கொண்ட நோக்கத்தை நாம் அறிந்து கொள்வர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரத்தில் பாவம் வருவதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஆசீர்வாதம் வேணும், ஆனால் ஆண்டவர் வேண்டாம் என்ற ஒரு வாழ்க்கையை வாழும்போது. ஆமென். When we live a life that I want God's blessing but I don't want God, then we are stepping into a sinful life. Amen. ஏன்னா அந்த ஆசை ஒரு சிலையாய் மாறுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் யார் தான் தேவன்? இஸ்ரவேல் தேவனே உங்களுடைய ஒரே தேவன். ஹல்லேலூயா. The God of Israel is one God. ஆமென். அவர் தான் நமது ஆண்டவர். ஆகையால் அவரை நாம் நன்றி சொல்வோம். ஆமென். மூன்றாவது ஒரு காரியம், லூக்கா 15:14. அப்பொழுது பன்றிகள் தின்னுகிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான், ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. ஆமென். இப்போ பாருங்க, முதலாவது தகப்பனுடைய வீடு வேணாம், தகப்பன் வேணாம் அப்படின்ட்டு வாழ்கிற அந்த மீட்புடைய காரியத்தை புரியாதபடி அந்த உறவை தள்ளிவிட்டு ஆசீர்வாதத்துக்காண்டி ஓடின ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இப்போ என்ன வந்துருச்சா? வறுமை. வறுமை நிறம், கொடுமை, சிகப்பு அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். ஆமென். என்ன வந்துருச்சு? வறுமை வந்தது. என்ன ஆண்டவர் நம்ம காலவேளையிலே நம்ம கிட்ட சொல்ல விரும்புகிறார்? அவர் நம்மளை மீட்டவுடைய காரியத்தை நாம் சரியாய் நாம் தெரியாதபடி ஆசீர்வாதம் மட்டும் நாம் தேடி ஓடுகிறவர்களாக இருந்தால் கொஞ்ச நாட்களுக்கு பின்பு நம்முடைய வாழ்க்கையில் என்ன வரும்? குறைகள் வரும், வறுமைகள் வரும், தேவைகள் வரும். ஆமென். என்ன பார்த்தா இந்த காலவேளையிலே ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சாபமான வார்த்தையை கொடுத்து எங்களை மிரட்டுறீங்களா? இல்லையா? இதுதான்யா மனுஷனுக்கு தேவையான ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. ஆமென். கர்த்தரை விடாதவர்களுக்கு என்ன இருக்காதா? குறை இல்லை. ஏன் பயப்படுறீங்க? எத்தனை பேர் இங்க சொல்ல முடியும் கர்த்தரின் மேப்பரா இருக்கிறார் அப்படின்னு? கைகளை வைத்து சொல்லுங்க அப்போ, உண்மையா யாருடைய வாழ்க்கையில கர்த்தர் மேப்பரா இருக்கிறார்? அதனால என்ன என்ன இல்லையா? குறை இல்லை. We don't have to worry. எப்ப வாழ்க்கையில குறை வரும், அந்த கர்த்தர் வேணாம் அப்படின்னு நாம் உதறும்போது, when you reject Christ being the shepherd over your life, all of us can have lack. Amen. அது உட்கார்ந்து இருக்கிற உங்க வாழ்க்கையில நடக்கலாம், இங்க நின்று கொண்டு பேசுகிற என்னுடைய வாழ்க்கையில நடக்கலாம். நம்ம எடுக்கிற தீர்மானம் ரொம்ப முக்கியம். ஆமென். ஸோ கர்த்தர் என்னை என்ன செய்தார்? மீட்டு கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை மீட்டுக் கொள்கிறவராக இருக்கிறார். அதோட நோக்கம் என்ன?
முதல் நோக்கம் என்ன? நாம் கொடுக்கிறவர்களாய் மாறணும். வாங்குறவர்களை காட்டிலும் இல்லாதபடி என்ன செய்யணும்? கொடுக்கிறவர்களாய் மாறணும். அதுக்காக தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் என்ன செஞ்சார்? மீட்டு கொண்டார். அதனால தான் அநேக வாக்கு சத்தங்களை வச்சுக்கிறார். வாங்குறதை காட்டிலும் கொடுப்பது ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் இங்கே அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நினைச்சுன்னா எல்லா கையும் நம்ம உயரும். பிகாஸ் we all want to be blessed. ஆனால் அதோடைய ரகசியம் என்ன? கொடுக்க ஆரம்பிங்க. பணத்தை மட்டும் இல்லை, உங்கள் நேரத்தை கொடுங்க. ஆமென். உங்களுடைய பலத்தை கொடுங்க. ஹல்லேலூயா. பாஸ்டர், நான் 3 மணி நேரம் ஜிம்மில் போயிட்டு உடம்ப ஏற்றுறேன் பாஸ்டர். நல்லது. ஜிம் பாய் ஒருத்தருக்கு உட்காந்துருக்காரு முன்னாலேயே சோப்பு சட்டையை போட்டு. நல்லது தான். 3 மணி நேரம் போய் ஜிம்மில் உடம்பு ஏற்றுறது நல்லது. ஆனால் 1 மணி நேரம் தான் ஆண்டவருக்கு நடந்து போய் சுதிச்சு சொல்லுங்கயா. ஆமென். நம்முடைய உடம்பு ஜிம்மில் ஏற்றுறதுனால நம்ம சுகமாக இருக்க போகிறதில்ல. உங்களுடைய சுகத்தை தேவனுக்காக செலவு பண்ணுங்க, ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஆமென். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, என்னுக்காக சேவை செய்கிறவன் உடைய சுகத்தை நான் விரும்புகிற தேவன். அவன் குடிக்கிற தண்ணியை நான் ஆசீர்வதிப்பேன், அவனுடைய சாப்பாட்டையும் ஆசீர்வதிப்பேன். He will bless our food and our water. எதை வேணாலும் நீங்கள் சாப்பிடுங்க, அது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாஸ்டர், எங்கள் வீட்டில் ரசமும் ஈக்காம்படிஸாக இருக்கு, அதையும் கூட ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரியா? கவலைப்படாதீங்க. பாஸ்டர், அவங்க மாதிரி நான் ஸ்டேக் சாப்பிடல, தேவையே இல்லை. அவன் ஸ்டேக்கை சாப்பிட்டு பாடியை பில்ட் பண்ணிட்டு கர்த்தருடைய சித்தம் செய்யலை, வியாதி இருக்கும். நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. ஆனால் கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் செஞ்சு பாருங்க. ஆமென். நான் என்னோட 17 வயசில் உலகத்தில் அப்போ வாலிபனாக இருக்கும்போது, நான் வேலை செய்கிறவுடைய காலத்தில் உலகத்துக்காக ரொம்ப வேலை செஞ்சேன். அப்போ என் சரீரத்தில் என்னுடைய 17 வயசுலேயே மெடிக்கல் செக்அப் போகும்போது மெடிக்கல் டாக்டர் என்னை பார்த்து சொன்ன ஒரு காரியம், உன்னோட உடம்பு வாலிபனாக இருக்கு, ஆனால் உள்ளே இருக்கிற மிஷினெல்லாம் வயசாயிருச்சுன்றாரு. ஏன்னா நரம்பு தளர்ச்சி, அப்பப்போ நரம்பு வலி வரும், கயிறு எடுத்து காலில் கட்டிக்கணும், கையில் கட்டிக்கணும், எல்லா இடத்துலையும் இறுக்கி கட்டிக்கணும். ஆனால் என்ன, இன்றைக்கு என்னோட வாழ்க்கையை ஆண்டருக்காக நான் ஒப்பு கொடுத்தனோ, அன்னிலிருந்து இன்ன வரை என சரீரத்தில் எந்த விதமான பெரிய வியாதி என்னமும் இல்லை. ரத்த கொதிப்பது கிடையாது. கொஞ்சம் பேருக்கு சும்மா இருக்கும்போதே ரத்தம் கொதிக்குதான், எப்படின்னு தெரியல. மீன் சாம்பார் கொதிக்கிறத நம்ம பார்த்துருக்கோம், ரசம் கொதிக்கிறத பார்த்துருக்கோம். ஆனால் ரத்த கொதிப்ப நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. இனிப்பு நீர் வந்ததே கிடையாது. ஐ மீன் இளநீரை பார்த்துருக்கேன், இனிப்பு நீரை நான் பார்த்தது கிடையாது. கர்த்தர் சுகமாக வைத்திருக்கிறார். என்ன ரகசியம்? கர்த்தருக்காக ஊழியம் செய்ததாங்க. ஆமென். அதனால நான் சொல்ல மாட்டேன், இந்த வைட்டமின் சாப்பிட்டேன் நான் எளிமையாக இருக்கேன், அந்த காரியத்தை நான் பிசாசுக்கு கொடுக்கவே மாட்டேன். ஹல்லேலூயா. ஸோ யாராவது சுகமாக இருக்க விரும்புகிறீங்களா? கர்த்தருக்காக ஊழியம் செய்யுங்க. ஹல்லேலூயா. அவர் நம்மளை சுகமாக வைத்திருப்பார். ஹல்லேலூயா. ஸோ 3 காரியம். முதலாவது என்ன பார்த்தோம் சொல்லுங்க? ஆண்டவர் நம்மளை மீட்டு கொண்டதுக்கு என்ன காரணம் பிரதர்? கொடுக்கிறவராக இருக்கணும். we must be a person who give. ரெண்டாவது, it's a gym boy. ரெண்டாவது என்னது? அடுத்த வாட்டி பைபிள் கொண்டு வரது நல்லது, அதோட நோட்டை கொண்டு வாங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மனிதனுக்கு ஒரு இயல்பு உண்டு, மறைக்கிற சுவாபம். we will forget, so write it down. ஆமென். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். நாளை நாம் அதை திருப்பி பார்க்கும்போது ஆண்டவர் என்னோடு என்ன பேசினார் என்று உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆமென். என்னுடைய குரலை மறந்துடுங்க, பரவாயில்ல, என்னோட முகத்தையும் மறந்துடுங்க, ஆனால் ஆண்டவருடைய சத்தத்தை மட்டும் மறக்காதீங்க. ஹல்லேலூயா. அது விடுதலை தருகிற வார்த்தையாக இருக்கிறது. ரெண்டாவது ஒரு காரியம், ஆதியாகமம் 3:15. எதற்காக ஆண்டவர் நம்மளை மீட்டுக் கொண்டார்? ஆமென். எழுதிட்டீங்களா?
ஓகே. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவாய் என்றார். ஆமென். ஸோ ரெண்டாவது காரியம் என்னதென்றால், எதற்காக ஆண்டவர் உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டார்? யாருக்கு இந்த பகுதியிலிருந்து அதோட பதில் சொல்ல தெரியும்? சொன்னவங்களுக்கு உங்களுக்கு 1000 வெள்ளி. சரிங்க, அப்படி பார்த்த கூட இப்போ எல்லாம் தேடுறோம் பார்த்தீங்களா? ஐயோ 1000 வெள்ளி கிடைக்கும் அப்படின்ட்டு. மீட்டு கொண்டும் நோக்கம் என்ன? அந்த வசனத்திலிருந்து மீனமா வாசிங்க பாஸ்டர் கந்தன். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிக்காலை நசுக்குவாய் என்றார். ஆண்டவர் நம்மளை மீட்டு கொண்ட காரணம் என்னவென்றால், நம்மளுக்கும் பிசாசுக்கும் என்ன இருக்கணுமா? என்ன இருக்கணும்? பகை உண்டாகும்படியாக. அப்படின்னா என்ன பாஸ்டர்? எனக்கும் தீமைக்கும் ஒரு என்ன இருக்கணும்? ஒரு வெறுப்பு உண்டாகணும், ஒரு பகை இருக்கணும். ஆமென். அதை நாம் நேசிப்பது கிடையாது, அதை நாம் என்ன செய்யணுமா? வெறுக்க வேண்டும். we have to hate the evil. ஆமென். எதற்காக ஆண்டவர் அவர் விலையேறப்பட்ட பரிசுத்த ரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் ஆண்டவர் மீட்டுக்கொண்ட காரணம் என்னென்றால், நீங்களும் நானும் பிசாசுக்கு மாமா மச்சனா மாற முடியாது. ரொம்ப பேர் ஏன் பார்த்தார் அந்த ஆண்டவர் திட்டுறீங்க? அவர் நம்ம மாமா மச்சம் கிடையாது. பிசாசு தான் கூப்பிடணும். ஆனா நம்ம பிரச்சனை என்னன்னா, எப்படி நம்முடைய ஆண்டவர் என்னோட மீட்பை எப்படி நம்ம இழந்துட்டோம்னா, யாரோட மாமா மச்சான் உறவு வைக்க வேண்டாம்னு சொன்னாரோ அவரோட நம்ம வச்சு உட்கார்ந்துருக்கோம். அப்புறம் குத்துது குறையுது பாஸ்டர். ஏன் வராது? ஆண்டவர் உலகத்தை எல்லாத்தையும் நேசிக்க சொன்னார் பாஸ்டர். உண்மையாவா? ஏன்னா நான் தான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அந்த நேசமே நம்மளுக்கு என்னன்னு இன்னும் புரியல. அதனால தான் பாஸ்டர் ஒரு உலகத்தை நேசி உண்மைதான். அந்த நேசித்த ஆண்டவர் தான் திருப்பி என்னன்னு சொல்றாரு? வெறுக்க சொல்றாரு. The same God who tells us to love is telling us to hate, to stand against evil. தீமையை எதிர்த்து நில்லுங்கள், பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். ஆனா ரொம்ப பேரோட கேள்வி, பாஸ்டர் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற பாஸ்டர், அவன் என்ன பிடிச்சி தள்ளுறான், ஏன் எதிர்த்து நிற்க முடியல? ஏன்னா அந்த வசனத்தை போய் நல்லா படிச்சு பாருங்க. கர்த்தருக்கு முதலாவது கீழ்ப்படி, அப்புறம் பிசாச எதிர்த்து நெல். அப்போது அவன் என்ன செய்வான்? உன்னை விட்டு ஓடுவான். ஆனா எங்க நம்மளுக்கு இப்ப பிரச்சனைனா, கர்த்தருக்கு கீழ்ப்படியாம ஏதோ இந்த ஜிம் போய் நீங்க என்ன மாட்டிக்கிட்டாரு என்னன்னு தெரியல. ஒரு உதாரணம் தான் உங்களை பாய்க்கிறேன் பிரதர், நீங்க நல்லவர். ஓகே, ஒரு உதாரணத்தை உங்களை பாய்ச்சிக்கிறேன். ஏதோ நான் ஜிம் போறதுனால நான் பிசாசை தள்ளிடுவேன்னு அவர் எவ்வளவு தான் தள்ளி பார்த்தாலும் ஒன்னும் வாசிக்க முடியாது. ஆமென். கடைசியில் அவன் தூக்கி போட்டு போயிடுவான். கர்த்தருக்கு கீழ்ப்படிவது நல்லது. யார் பலசாலி? கர்த்தருக்கு கீழ்ப்படியவர்களே பலசாலியா? நீங்க அவனை அப்படி எதிர்த்து நின்றா உங்களை பார்த்த உடனே ஓடிடுவான். இயேசு பார்த்தீங்களா, அவர் ஜிம்முக்கு போல, ஆனா அவர் சுடுகாட்டை நோக்கி போயிட்டு இருக்காரு. என்ன செய்யறாரு? நோக்கி போயிட்டு இருக்காரு. இன்னும் கையை கூட வைக்கல. இப்போ வந்து சுகப்படுத்துறவங்க கையில நம்ம தலை மேல கையை வச்சு தள்ளுன்னு தள்ளுறாங்க. நம்ம ஜனங்களும் போராடி பார்க்கறாங்க, முடியல, விழுந்துடுறாங்க. இதுதான் இப்ப நடக்கிற சுகமளிக்கிற கூட்டம்.
விடுதலை தருகிற கூட்டம். இவரு தள்ள, அவரு தள்ளி பார்த்தாரு, நான் உழுலனா எனக்கு பேய் பிடிச்சிட்டு நினைச்சிட்டு உழுந்துறாரு. நடக்கிற காரியங்கள், ஆனாலும் நாம் பேசுவது கிடையாது. சரி, திருப்பி செய்திக்கு வருவோம். இப்ப இயேசு என்ன செய்யறாரு? அவர் கையை கூட வைக்கல. பிசாசு தூரமா இருக்கிற அந்த பேய் பிடிச்சவன் என்ன செய்யறான்? தேவனை பார்த்த கையோட என்ன விட்டுருங்க அப்படின்னு அவன் கதறி ஓடுறான். அந்த வல்லமையை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்காரு. ஹல்லேலூயா. அவரோடு உருவல நீங்களும் நானும் நடக்கும்போது நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிற காரியம் பேய் தெரிச்சுட்டு ஓடிடும். ஆமென். நம்ம போய் கையை வச்சு கத்தி கதறி தொண்டெல்லாம் போய் எச்ச துப்பி செய்ய தேவையே இல்லை. ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கை அவரோட உறவில் இருந்தால் பேய்கள் ஓடும். ஆமென். பேய்கள் ஓடும். ஆகையால் மீட்டு கொண்ட நோக்கம் என்ன? ஆண்டவர் பிசாசை என்ன செஞ்சிருக்காராம்? நம்ம எதிர்த்து நிற்கணும். ஆமென். எனக்கும் அவனுக்கும் என்ன இருக்கணும்? பகை இருக்கணும். ஆமென். இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது? There is no fellowship within the darkness and light. Hallelujah. ஆண்டவர் உங்களையும் என்னையும் மீட்டு கொண்ட நோக்கம் அதுதான்யா. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் என்ன இருக்கக்கூடாது? சம்பந்தமே இருக்கக்கூடாது. There is no fellowship. Amen. ஆனால் நம்ம பிரச்சனைனா எல்லாரும் கூட ஃபெலோஷிப் வைக்க ஆசை. அந்த காலத்தில் 1000ல் ஒரு பேரை பார்த்தா கூட்டாளின்னுவோம், நல்லா நண்பனுவோம். ஆமென். இந்த காலத்தில் சூப்பர் மார்க்கெட்டில் முட்டிக்கிட்டா நண்பன். ஹாய் ப்ரோ அப்படின்னு எடுத்தாப்புல நண்பன் வந்து இப்போ என்ன ஆயிட்டான்? ப்ரோ ஆயிட்டான். அவன் யாருன்னு தெரியாது, அவன் பழக்கம் என்னான்னு தெரியாது, அவன் பலவீனம் என்னான்னு தெரியாது. இதில் அவரை கூட்டி கொண்டு போய் வீட்டில் வச்சிருவோம். அவன் நம்ம தங்கச்சி தூரி ஓடிடுவான். எதனால? தெரியாம புரியாம எல்லாத்தையும் ப்ரோன்னு கூப்பிட்டு நம்ம ப்ரோக் ஆயிட்டோம். அவருடைய மீட்பு வாழ்க்கையில் நாம் தகுதி செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு. ஆமென். நண்பன் நட்பை தெரிந்து கொள்கிற ஒரு வாய்ப்பு ஒன்று உண்டு. We must know to whom to fellowship. சங்கீதம் 1 சொல்லுதியா? ஆமென். தேவனுடைய உறவுல நாம் இருக்கும்படியாக சிலரோடு நம்ம நடக்க முடியாது, சிலரோடு நம்ம உட்கார முடியாது, சிலரோடு நம்ம நிற்க முடியாது. வாக் நாட், சீட் நாட், ஸ்டாண்ட் நாட். ஆமென். எது சொல்லுகிறார் ஆண்டவர்? நான் உங்களை மீட்டு கொண்ட ஒரு நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். Know the reason why God redeemed me. ஆமென். நம்மளை இருளுடைய ராஜ்யத்தில் இருந்து எங்க மாத்திருக்காராம்? ஆச்சரியமான ஒளி நம்முடைய குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உங்களையும் என்னையும் மாற்றிருக்கிறார். ஆங்கிலத்தில் அது அழகா இருக்கும். He translate us from the kingdom of darkness into the kingdom of His marvelous light. Amen. அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். டிரான்ஸ்லேட். ஓகே, இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர். சரியா? எத்தனை பேர் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கீங்க? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, இப்போ இந்த புது இடத்துல வந்து இது வந்து கம்பெனி ஏ, அது வந்து கம்பெனி பி. ஓகே, இப்போ கம்பெனி ஏலேருந்து உங்களை கம்பெனி பிக்கு உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு என்ன காரணம்? இது திறமை. ஓகே, வேற? இப்போ அங்கே போய் நீங்கள் என்ன செய்யணும்? இந்த கம்பெனியை விட்டு இப்போ அந்த கம்பெனி உங்களுக்கு ப்ரொமோஷனோ இல்லை சம்பளத்தை கூட்டோ உங்களை வந்து அந்த கம்பெனிக்கு உங்களை மாற்றியாச்சு.
இப்ப நீங்க இந்த கம்பெனியை விட்டுட்டு அந்த கம்பெனிக்கு போயிட்டு இந்த கம்பெனிக்காக வேலை செய்வீங்க முடியுமா? அவன் சம்பளம் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். புரியுதா? அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை மீட்டு கொண்டதுக்கு என்ன காரணம்னா, இருளுடைய ராஜ்யத்தில் இருந்து இப்போ உங்களை கொண்டு போய் எங்க வச்சுட்டேன்? வெளிச்சத்தினுடைய ராஜ்யத்தில் வச்சிருக்கேன். அப்ப நம்ம இப்ப யாருக்கு வேலை செய்யணும்? அப்ப அவருடைய மீட்பில் என்ன இருக்கு? கர்த்தருடைய காரியத்தை அறிந்து நாம் செயல்படுகிற காரியம் உண்டு. ஹல்லேலூயா. நான் மிந்தி இல்ல பாஸுக்கு நான் இப்ப வேலை செய்யறது கிடையாது. என்னுடைய புதிய எஜமாக்கு நான் வேலை செய்கிறேன். ஆமென். அந்த புதிய எஜமான் யார்? நம்மளை மீட்டு கொண்ட நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. அதற்காக நம்ம என்ன செய்கிறோம்? நம்ம காரியத்தை செய்கிறோம், அவருக்காக ஊழியம் செய்கிறோம். ஆமென். ஆனா என்ன சம்பளம் கொடுப்பாரு? நம்ம புது கம்பெனிக்கு போகும்போது அதானே கேட்டு போறோம். இங்க வந்து எனக்கு $6,000 கொடுத்தாங்க, அங்கே போனால் ஒரு $8,000. அதில் இப்போ இருக்கிற இதில் வந்து ப்ளஸ் 30% ஆமா. ஓகே, எங்கள் காலத்தில் அந்த மாதிரி இல்லை. இப்போலாம் ஏதாவது ஒரு கம்பெனிலேருந்து அடுத்த கம்பெனிக்கு போகிறதுக்கு குறைஞ்சது ஒரு 20 to 30% இன்க்ரீஸ். ஸோ என்ன எனக்கு இன்க்ரீஸ் கிடைக்கும்? ஆனால் ஆண்டவர் உங்களையும் என்னையும் இருளுடைய ராஜ்யத்தில் இருந்து மீட்டு கொண்டு அவருடைய வெளிச்சத்தின் ராஜ்யத்துக்கு மாற்றினதுக்கு என்ன இன்க்ரீஸ் கொடுப்பாரு? நித்திய ஜீவன். வேற ஒன்றும் இல்லை. ஆமென். இட்டர்னல் லைஃப். ஹல்லேலூயா. அந்த இட்டர்னல் லைஃபை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவருக்காக நாம் சேவை செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். ஆமென். அதுக்காக தான் அவருடைய ராஜ்யத்தில் மாற்றினதுக்கு அப்புறம் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், மகிழ்ச்சியை கொடுக்கிறார், சகல தெய்வீக ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு அவர் கொடுக்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்களும் நானும் அவருடைய ராஜ்யத்தில் வேலை செய்யும்படியாக, அந்த காரியத்தை பெற்றுக்கொண்டு அவருக்காக நாம் உண்மையாய் இருக்கும்படியாக. ஹல்லேலூயா. ஆமென். ஆகையால் இந்த செய்தி நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற ஒரு செய்தியாய் நாம் நம்மளுடைய ஆத்மாக்கு நாம் எடுத்துக்கொண்டால் நம் ஆத்மா ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். மூன்றாக இறுதியாக முடிப்பதற்கு எக்ஸடஸ் 3:7-8, யாத்திராகமம் 3:7-8. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நாம் முடித்து விடுவோம். ஆமென். மூன்றாவது ஒரு நோக்கம், எதற்காக ஆண்டவர் நம்மளை மீட்டுக் கொண்டார்? அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் எபூசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். ஆமென். மூன்றாவது காரியம், ஆண்டவர் உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டதுக்கு என்ன காரணம் என்றால், அருமையான கானா தேசத்தை ஆண்டவர் நம்மளுக்காக வைத்திருக்கிறார். ஆமென். ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிறார் என்று இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். ஃபாரோனிலே அவர்கள், அதாவது ஈஜிப்ட் தேசத்திலே அவர்கள் வாழும்போது, ஃபாரோனுடைய அடிமைத்தனத்தில் அவங்க வாழும்போது அவங்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் செய்ய முடியவில்லை. ஆமென். அவருடைய எதிரிகள் அவர்களை அடிமையாய் வைத்திருந்தார்கள். ஆமென். ஒடுக்கினார்கள். அவர்கள் ஆசீர்வாதமாய் வாழாதபடி, சுகமாய் வாழாதபடி எதிரி அவங்களை என்ன செஞ்சு வச்சிருந்தான்? அடிமைத்தனத்தில் வைத்திருந்தான். ஆமென். ஈஜிப்ட் தேசம் எதை குறிக்கும் என்றால் உலகத்தை குறிக்கிற ஒரு காரியம். ஆமென். நாம் உலகத்துக்காக நாம் வாழுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஒடுங்கின வாழ்க்கையாக இருக்கும். ஆமென். ஆனாலும் ஆண்டவர் நம்மளுக்காக வைத்திருக்கிற வாழ்க்கை அது ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம். அல்லேலூயா. எத்தனை பேர் கானான் தேசத்துக்கு போயிருக்கீங்க?
இருக்கீங்களா? பாலும் தேனும் அங்கே இருக்கா? இல்லை. கானா தேசம் என்பது உண்மையாக அங்கே போய் பார்த்தீங்கன்னா பால் மாதிரி ஆற்றுல பாலை பார்க்க முடியாது. தேன் அங்கங்கே தொங்குற மாதிரி பார்த்தீங்கன்னா தேனும் உங்களுக்கு கிடைக்காது. ஆனால் என்ன ஆண்டவர் சொல்லுகிறார், பாலும் தேனும் என்பது மனிதனுக்கு பரிபூர்ண ஒரு ஆகாரம். ஹல்லேலூயா. அவன் சுகமா இருப்பதற்கு, ஆசீர்வாதமா இருப்பதற்கு அந்த பாலும் தேனும் மனிதனுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆகாரம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களையும் என்னையும் நான் மீட்டு கொண்டதுக்கு காரணம் என்ன? அடிமையாய் நீங்கள் வாழாதபடி ஆரோக்கியமாய் வாழ்வதற்கு ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் அவர் மீட்டு கொண்ட அந்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழும்பி நிற்போம்.